Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஈவினிங் கொஞ்சம் ஏர்லியராகவே வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். நாங்க போயிட்டு முதல்ல வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது, பேபிமாக்கு ஒரு வேலை இருக்குது. அந்த ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. பாப்பாவும் இல்லையா, வீடு வந்து வெறிச்சோடி இருக்குது. மௌலி வந்து திடீர்னு வந்து காணாம போயிடுறான். எங்கனாச்சும் எங்க போறானே தெரியல. கேட்டா ஜிம்முக்கு போறேன்றான், என்னென்னமோ சொல்லுன்னு அது சுத்துது. நாங்க ரெண்டே பேர் வந்து என்ன சொல்றது, ஒருத்தர் வேடிக்கை பாத்துக்கின்னு டிவியை பாத்துக்கின்னு இப்படிதான் ட்ரையாங்கிள் ஷேப்ல போயிட்டு இருக்குது வீட்டுல. நான் பேமாவை பாக்குறது, பேமா என்ன பாக்குறது, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிவியை பாக்குறது. கரோனா கொடூரமா இருந்தது, என்னடா பண்றதுன்னு தெரியாம அவ்வளவு போரிங்கா இருந்தது. சரி, சாட்டர்டே ஈவினிங் இன்னைக்கு வந்துட்டு சரி எங்கயாவது வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேர் மட்டும் கிளம்பி இருக்கோம். எங்க போறது என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனா மழை வேற பெஞ்சு டார்ச்சர் பண்ணுது. சோ அதுக்கு முன்னாடி போயிட்டு என் கண்ணு கொஞ்சம் ரெட்டிஷா இருக்கு பாத்தீங்களா. சோ அதை மட்டும் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு அப்படியே போயிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு ஏதாவது மூவி போலான்னு பார்த்தா அதுவும் ஒன்னும் நல்ல படங்கள் எதுவும் இல்லை. சரி, ஓகே, என்ன பண்ண போறோம்னு தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அப்படி நேரா நாங்க போய் டாக்டரை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க போறோம் என்ன பண்றோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செம மழை பெஞ்சுன்னு இருக்குது. இந்த மழையிலயும் நாங்க கிளம்பி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டேன். ஏன்னா எல்லா டைமும் நம்ம போய் லேட்டா காட்டுறதுனால இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுது அப்படின்றாங்க. இன்னைக்கு காலையிலேயே திருப்பி ரெட் ஆயிடுச்சு. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்னைக்கு காலையில தான் இந்த மாதிரி ஆச்சு. இப்ப ஈவினிங்கே நாங்க போயிட்டோம். ஈவினிங்கே போய் காட்டிட்டு மருந்து வாங்கிக்கலாம். காட்டிட்டு போயிட்டோம்னா அது வெயிட் பண்ண முடியாத லெவலுக்கு கொஞ்சம் பெயின் இருக்குது. எனக்கு பெயின் இருக்கு. இது என்னதுன்னு கேட்கணும். ஏன்னா ஸ்வீட்டி இருக்கறனால இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகுதா, இல்ல நார்மலாவே ஒரு டூ வீலர் ஓட்டறதுனால கண்ணு இன்ஃபெக்ஷன் ஆகுதா, இல்ல எதனால இந்த கிளைமேட் சேஞ்ச்னால திருப்பி அந்த இன்ஃபெக்ஷன் ஆகுதா அப்படிங்கறது எதுவுமே தெரியல. இது இப்ப அடிக்கடி இவருக்கு வருது இல்ல, அதனால அப்ப வந்தது எனக்கு குணமே ப்ராப்ளம் சால்வ் ஆகவே இல்லை. இந்த ரைட் ஐ மட்டும் கொஞ்சம் பிளர்னஸ் இருந்துட்டே தான் இருந்தது. இப்ப திடீர்னு திரும்பி லெஃப்ட் ஐ கொஞ்சம் விக்ரஸ் ஆகி ரெட்டிஷ் ஆயிருக்குது. சோ அது எதனால என்ன தெரிய மாட்டேங்குது, ஒன்னும் புரியல. சரி, அதனால டாக்டர்கிட்ட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு குட்டா போது நீதான் உங்க அம்மாவோட நோயெல்லாம் வாங்கி வந்துருக்கேன். எங்க அம்மாக்கு இருக்கான, எங்க அம்மா 72 இயர்ஸ்ல வந்தது நர்வோட ஸ்ட்ரென்த் இருந்ததா இல்லையா உங்க அம்மாக்கு ஏதாச்சும்? அது குளுக்கோமா கிடையாது. குளுக்கோமான்னு என்ன தெரியுமா, கண்ணுல புறம் விழும், பொட்டுக்கண். அதுதான் அது உனக்குதான் வந்திருக்கு. பொட்டக்கண்ணு, அது பொட்டக்கண்ணு வேற, முள்ளக்கண்ணு வேற, பொட்டுக்கண்ணு வேற. பொட்டுக்கண்ணுனா பாப்பாவுக்கு காட்டுவோம். ஏதோ ஒரு கண்ட்ராக்ஷன்ஸ் ஆகும். மொத்தத்துல இது கண்ணு குருடா போகுது. ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கண்ணுல ரணம் ஆயிடுச்சு. அந்த ரணம் தான் இன்னும் போகாம இருக்கு, அது போயிடும் அப்படின்றாங்க. இது ஏன் திடீர்னு இப்ப திரும்பி சவுண்ட் இருக்குதுன்னு தெரியல. டாக்டர் பார்த்தாதான் தெரியும். போய் பார்ப்போம். கேப் எல்லாம் வெடிக்காம இருக்குன்ட்டு உனக்கு கூடி சீக்கிரத்துல பாரு ஜக்கு மூஞ்சி ஆயிடும். மூஞ்சி ஜக்கு மூஞ்சி ஆயிடும் கூடி சீக்கிரத்துல. எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுது என் பல்லுல. என் பல்லுல மட்டும் தட்டிடாத. நல்லா அப்படி தூக்கி வச்சுன்னா தெரியுது பாரு. இந்த ஓட்ட அவ்வளவா தெரியல பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் பண்ணுவோம். என்ன சொன்னாங்க மகேஷ் ராஜா டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்க அழகான கண்ணை வந்து நிறைய பேர் கண்ணு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லல. ஆனா அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க, உங்க கண்ணுல நிறைய டாட் இருக்குது, அது வந்து ரணம் ஆயிடுச்சு. இந்த கண்ணு ரைட்ல நிறைய இருக்கான், லெப்ட்ல கம்மியா தான் இருக்குதான், அதனால திமிரு லெப்ட் இப்ப ரெட்டிஷ் ஆயினுக்குது, அதை விடாதீங்க, இப்ப இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இப்ப இந்த இதுல சரியாகலைன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து ஜாஸ்தி 1 மந்த் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்ததெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. ஆனா அப்போ வந்துட்டு அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் சரியா போலையா அப்படின்ட்டு செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு இந்த கண்ணுல வந்து அந்த இது படுகள் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால இப்போ தரேன், அந்த மெடிசனை யூஸ் பண்ணுங்க, அந்த டிராப்ஸை கரெக்டா போடுங்க. வெயில்ல போனா டார்க் கிளாஸ் போட்டு போகணுமாமா. நம்ம கிட்ட ஏகப்பட்ட கிளாஸ் இருக்குது, ஆனா அதுலயும் டார்க் பிளாக்ல போட்டு போகணுன்றாங்க. சரி, ஓகே, நம்ம வெயில்ல போனா இப்ப கிளாஸ் போடாம நான் போனாவே இல்ல. மோனா இருந்ததா வேலை நிறைய இருக்கும். மோனாவே இல்லைங்கும் போது உனக்கு என்ன வெயில்ல வேலை? ஒரு வேலையும் இல்ல. அப்புறம் இப்ப வெயில்ல போறதுக்கு வேலையே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவா இருக்காது. வெளில போனா கூட நான் கிளாஸ் போட்டு தானே போறேன். அது என்னது டார்க் கிளாஸ்ன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, நம்ம கிட்ட இருக்குது கிளாஸ், அந்த பிளாக் கிளாஸ் போட்டுக்க வேண்டியதுதான் ரவுண்டு. சரி, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரா இப்ப எங்க போறோங்கிறது இந்த அடுத்த வீடியோல இந்த வீடியோல எங்க போறோங்கிறது பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போர் அடிக்குதுன்னு கிளம்பி வந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸாக டிரைவிங்லேயே இருக்கும்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ தான் வந்து ரீச்சே ஆனோம் மாலுக்கு. இப்போ மாலுக்கு எதுக்கு வந்திருக்கோம், பொழுது போல் வீட்டில் அப்படின்றது காரணத்துக்காக தான் வந்திருக்கோம். ஓகே பேபிமா? எஸ், விண்டோ ஷாப்பிங். ஜஸ்ட் போகிறோம், பார்க்குறோம். அது அங்கே தங்கமே வந்து 10 பைசாக்கு தரேன் அப்படின்னு சொன்னால் கூட பேபிமா வாங்கக்கூடாது. இதுதான் பாரு, உடனே ஓடிச்சு பாருங்க. வா, ஆஃபருக்கு பிறந்தோலே, இங்கே ஆஃபர் இல்லை, வா போயிடலாம். நல்லா தான் இருக்கு. ஆஃபர் இல்லையா? அப்ப வச்சுடு. ஏன்பா இப்படி இருக்கிற நீனு? உங்க அம்மா உன்னை தள்ளுபடியில பெத்துருச்சா? இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். வெய், இதே மாதிரி யாருக்குமே ஒண்ணு வச்சிருந்தேன். ஓகே, வா போலாம். என்ன பண்ண? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா? ஆனா பாத்தீங்கன்னா பேக் சைடுல திங்க் வேவ் அப்படின்ட்டு வருது. இந்த வேர்டிங்ஸ் எனக்கு பிடிக்கல. அது பேக் இருக்கிறவங்க போடணும்ப்பா, பேக் இல்லாத நீ எதுக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? ட்ரெண்ட் கிரியேட் பண்ண நீ எல்லாம் என்னது? நீ என்ன இப்படி வெக்கப்படுற? ட்ரெண்ட் கிரியேட் பண்ணாம. ட்ரெண்ட் நான் கிரியேட் பண்றேன், நான் அசிங்கப்படுப்பா. வேற யாராச்சும் இதெல்லாம் கிரியேட் பண்ணி இருக்கறனால தானே இப்ப ட்ரெண்ட் இருக்கறனால தானே அது போட்டுருக்காங்க, விக்கிறாங்க. போட்டுருக்காங்க, ரைட்ப்பா. புதுசா ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணி இதெல்லாம் போட்டிருக்கியா நீ? வேணாம், இப்படி நான் போடணும்ன்ற அவசியம் இல்லை எனக்கு. ஃபீனிக்ஸ் மால்ல வந்து நான் மேக்ஸ் போய் பார்த்தேன். ஆஃபரே இருக்கு, போர்டு வச்சிருக்கானுங்க. ஆனா ஆஃபர் ப்ராடக்ட் ஒண்ணுமே இல்ல. கேட்டா எவ்ரிதிங் சோல்ட் அவுட். நான் ஜாரால போய் பார்க்க போறேன். அடுத்து வந்து லைஃப் ஸ்டைல் போறோம். ஐ அம் கோயிங் டு ஜாரா. எனக்கு ஜாரா தான் வேணும். ஜாரா இல்ல HM, இந்த இதுல நான் பாத்துக்கிறேன். நீ உன்னோட இடத்துலயே நீ பாத்துக்கோ. நான் 3 மாசம் மேல போட மாட்டேன். நீ ஆல்ரெடி இப்ப 3 மாசத்துக்கு நீ ட்ரெஸ் எடுக்கணும், அவ்வளவு கொட்டி கிடக்குது உங்ககிட்ட. அடுத்த பிளான் என்ன உண்டு? வீட்டுக்கு போக வேண்டியதானே. நீ உனக்கு தேவை அந்த வாங்கினியா? நீனா வாங்கிருக்க. இது ஒண்ணு வாங்கிடுச்சு, அவள்தான் வேலை முடிஞ்சிச்சு. பார்த்தோம், ஒன்றும் பெரிய ஆஃபர்ஸ்லாம் போகல ஃப்ரெண்ட்ஸ். நீ பாத்தியா? ஒன்றுல என்ன ஆஃபர்ஸ் போயிருந்தது? அது பார்த்தா ரிஸ்க் ஆச்சே, பார்க்காத விட்டுரு. அப்படியே சுத்தி பார்த்தேன், ஆனா எனக்கு ஒன்றும் பெருசா ஆஃபர் போற மாதிரிலாம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. இப்போ சுத்தம் வந்தது, பொழுதே போகல. அப்படின்னு வந்தா கட்சியில இங்க வந்தா ஒன்னும் பெருசா தேடுற மாதிரியே தெரியல. அந்த கிளாம் ஹவுஸ்ல நீ என்னதான் அடம் பிடிச்சினாலும் ஆகாதுப்பா. இன்னைக்கு டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கதற பேபி மாக்கு ஒன்னும் வாங்கி கொடுக்காம இழுத்து வந்தேன் மாமா. அதுதான் மூஞ்ச பாருங்க, சட்டி மாதிரி வச்சுனுக்குது. வாங்கி தரதை தாண்டி உன் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஆமா, பண்ணிட்டு என்ன சொல்ல முடியாது. நான்லாம் தப்பு பண்ணல, நான்லாம் தப்பே பண்ணல. நல்லா சாஃப்டா இருக்கு. யூஸ் ஃபிட் ஸ்போர்ட்ஸ் வேஸ்ட். நமக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கு சம்மந்தம் இல்லை. நம்ம எதுக்கு இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் வேஸ்ட் வேணாவா? ஏதாவது நல்ல குட்டியா நான் தேடி கிடைக்க மாட்டேங்குது. இங்க இருக்குன்னா அது ஜாக்கெட், அது ஜாக்கெட் எல்லாமே இந்த மாதிரி. நான் வந்து இந்த மாதிரி லைட் ப்ளூல தேடுறேன். லைட் ப்ளூல இதெல்லாம் வந்து என்னப்பா பாக்குறேன்? கம்பல் கலெக்ஷன்ல பாதி பாக்ஸ் காலியா இருக்கு. இப்போ லேட்டஸ்டா வாங்கின பாக்ஸ் யாரோ போட்டு நான் பார்த்தேன்ப்பா. மாடர்ன் ட்ரெஸ்க்கு தான் இதெல்லாம் சூட் ஆகும். மாடர்ன் ட்ரெஸ் தான் எல்லாமே மாடர்ன் ட்ரெஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி. இதெல்லாம் நல்லா காதுக்கு. ஆனா இதெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. கோல்டு கம்பேர் பண்ணிட்டு இதை பார்க்கும்போது கோல்டே தேவையில்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா இதுவே எவ்வளோ என்னது இது? இது அந்த கியால இருக்குமே, மியால இருக்குமே, அது மாதிரியா? மியால் வந்து இது எவ்வளோன்னா 29,000 அப்ப வந்துச்சு. இப்ப எவ்வளவு வரும்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. வச்சு காட்ட போட்டு பார்க்க முடியாதா? இந்த மாதிரிலாம் அந்த காலத்துல ஃபேஷன். லவ்னு போட்டு ஏதோ டாலர் மாதிரி இல்ல கருப்பு. லவ் பண்ற பொண்ணுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க.
இதெல்லாம் கருத்துடா. அது நாங்க ஒண்ணு வாங்கணும், நானும் மோனாவை எங்கேயோ வாங்கணும், வாங்கி கருத்துச்சு. நல்லா இருக்குப்பா. H&Mல கிளாஸ் நல்லா இருக்கும். என்ன இல்ல என்ன போட சொன்னது வேற, டாக்டர் போட சொல்லி. நல்லா தான் இருக்கு இதெல்லாம். உனக்கு என்னப்பா முன்னாடி எல்லாத்தையும் தொங்க விட்டுக்குன்னு எதுல ரஜினி வரா மாதிரி பிரைஸ் டேக்கோட பிரைஸ் டேக் மூடிடுவோம் கைஸ். காந்தி தாத்தா இவ்வளவு கிளாமரெல்லாம் போட மாட்டாரு. பயாஸ் போடுறது இது, அந்த இது பேகி பேண்ட் போட்டு இதை போடணும். ஆமா நமக்கு பிடிச்சிருக்கு. போய் போட்டு பாரு. அதுல எம் எடுத்துன்னு போ. எம் பிங்க்ல இருக்கு பாரு. பிங்க்ல எம் இருக்கா? ஒண்ணுல ப்ளைனா இருக்குப்பா. பிங்க் கம்ப்ளீட் ப்ளைன். அதுக்கு பக்கத்துல ஏதோ கிழிஞ்ச மாதிரி இருக்கு பாரு கையெல்லாம். டர டரன்னு தைக்காம கிழிச்சு விட்ட மாதிரி இருக்கு பாரு. இதெல்லாம் வேண்டாம். இந்த ஜாக்கெட் எங்கயோ பாத்துட்டு வச்சுட்டு வந்ததானே இந்த ஜாக்கெட். இப்போ மேல பாத்துங்க. இந்த இங்க ஒரு ஷர்ட் கூட வித்தியாசமா இருக்கு, இங்க பாரு. ஓகே இது எம் பாப்போமா? இதெல்லாம் டெனிம் ஜீன் இதில் தான் நான் கேட்டேன். பட் ஆனால் இது ஷர்ட் மாதிரி கோட் டைப் தான். ஓப்பன் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். நம்ம தான் உள்ள டிஷர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோ. என்ன சைஸ்? எம் தானா? போட்டு பாரு. வேர் பண்ணிப்போம். அதே மாதிரி அந்த டிஷர்ட் எடு. இதுவா? எல்லா எல் எல் எடு. இதானே மெடிசன் படிக்கிறவங்க ஒயிட் கலர் கோட் போடுற மாதிரி இருக்கு. பட்டன் போடு, பட்டன் போடு. அப்படிதான் இருக்கு. இது ஸ்டைலிஷ் கடை. இங்க வந்துட்டு நீ இப்படி பார்க்க கூடாது. பட் நல்லா தான் இருக்கு. பட் ஆனா எனக்கு சட்டன் பார்க்கும்போது அது மாதிரி தோணுச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்னதுப்பா இது? என்னன்னு எனக்கே தெரியலப்பா. கேர்ள்ஸ் கிராப் டாப் மாதிரி இருக்குது. ஆமா அப்படிதான் இருக்கு. ஆனா இதுல எம் எடுக்கணும் போல் இருக்கு. எல்ன்றதுக்கு மேல ஒரு மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் அது அப்படி ஒண்ணு கேவலமா தான் இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. பட் எம் சைஸா இருந்தா ஓகே. எம் சைஸா இருந்தா ஓகே. இதெல்லாம் இங்க போட்டு சுத்த வேண்டியது இல்ல, ஃபாரின்ல போட்டு இதெல்லாம் சுத்தணும். சைனால அங்க ஒரு இடுப்பு தெரியுது பாரு. இடுப்பு தெரியுது. ஆமா தூக்குனா இடுப்பு தெரியணும். கரெக்ட். இதுதான் சைஸ், இதுதான் சரி. இல்லன்னா உனக்கு இடுப்பு ரொம்ப தெரியும், மேல தூக்கின்னு இருக்கும். எல்லு தான் கரெக்ட் உன் சைஸ். வேண்டாமா, பிச்சைக்காரன் நினைச்சிருவாங்கப்பா. போய் மாத்திட்டு வந்துருப்பா. ஆஃபர் இல்ல, பிராண்ட் ஆஃபர்ஸ் இல்ல. 30% 20% அந்த மாதிரி கொடுப்பாங்க. எதுவுமே இல்ல, ஆஃபர் இல்ல. இப்ப நானே அதான் நான் பார்த்துட்டு கம்முன்னு இருந்தேன். இது என்ன காஸ்ட்? ஒரு மீடியம் சைஸா இருக்கு. 5-6 இது. பெருசுனா இந்த மாதிரி 7-8. இது வந்துட்டு 6-5. இது மாதிரி ஆல்ரெடி யாரோ வாங்கிட்டாங்களே. யார் வாங்கின? நீ வாங்கினியா பாப்பா வாங்குச்சா? மோனாக்கு தான். பாப்பாக்கு தானே. ஃபாஸ்ட் ட்ராக்ல அது. ஃபாஸ்ட் ட்ராக் நல்லா இருந்தது. நல்லா இல்லையா? பிளாக் இல்ல, ப்ரௌன். இது எவ்வளோ? இது நல்லா இருக்கு. ஆனால் கம்பேர் டு இந்த காப்பர் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா. இது கையில் வச்சு காட்டு. 8. எவ்வளோ? 5K. என்ன இன்னொன்று இது ரேட். இதுதான் 5. அது ஆல்ரெடி நீ வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. கலர் பிளாக் இல்லை, இந்த பிளாக். இது 6-3. நல்லா இல்லை. பிளாக் ஷாப்லாம் நல்லா இல்லை. போயிட்டு இருக்குது அங்கே ட்ரெஸ்ஸுக்கெல்லாம். கண்ணுக்கு தெரிஞ்ச ஆஃபர் இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் ஆஃபர் இருக்கான்னு தெரியலையே. இந்த மாதிரிலாம் தான் நீ எடுத்துட்டு இல்லை, இப்போ எடுத்துன்னு வந்தது தானே. அதான் நீ போட்டு வந்துட்டேன். போட்டு பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன். இல்லை இதுதான் பத்தலை. ஷால்லாம் இருக்கு. இது வேற கம்பெனி, அது வேற கம்பெனியா? 50% ஆஃபர். 3-6 அப்போ எவ்வளோ வரும்? 2000. 1000. 3-6 1005 1008. இதெல்லாம் ஓவர் காஸ்ட்லியா இருக்கும். வித்தா என்ன, விக்கலன்னா என்ன? யாராவது அப்படின்னா இது 2-8 50% ஆஃப். வெறும் டாப் மட்டும் தான். ஒன்லி டாப். பேண்ட் டாப் இது வருது.
ஆரஞ்சு ஒன்று இப்போ எடுத்தல நீனா ஆரஞ்சுன்ட்டு ஆரஞ்சு எடுத்து எல்லாம் அங்கேயே வச்சுட்டு இருக்குப்பா பின்னால இருக்கிறது. அது ஸ்லீவ்லெஸ். மேலே கோட் போட்டுருது. கோட் போட்டாலும் கை இல்லை. ஓகே வெறும் டாப் மட்டும் தானே? வெறும் டாப் மட்டும்தான். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. இது ஆஃபர் இல்லை ஆனால் நல்லா இருக்கு. கீழே பேண்ட் போடணுமா? ஆமாம், நம்ம லெகின் போட்டுக்கணும். இந்த கலர் கோல்டன் கலர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இது சூப்பராக இருக்கு. வச்சு காட்டு. ஃபுல்லாக வருது. ஃபுல்லாக வருது. ஸ்லீக்காக வருது. உனக்கு பத்தாது இந்த சைஸு. ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கே வந்து மேக்ஸில் அள்ளுன மாதிரி இங்கே கிடைக்கல. ஏன்னா இங்கே வந்து மாலில் நிறைய க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. கூட்டம் 50ன்றதுனால நிறைய எடுத்துருவாங்க போல. எல்லாமே போயிடுச்சுன்ற. மேக்ஸ் டு மேக்ஸ் எல்லாம் போய் மிச்சம் மீதி தான் இருக்குதுன்ற. நீ லேட்டாக வந்துட்டேன். சுடிதார் தான் எனக்கு வேணும். சுடிதார் தான், ஃபுல் செட் சுடிதார் தான் எனக்கு இல்லை. 3 பீஸ் செட் அந்த மாதிரி இல்லை. காட்டா 3 பீஸ் செட்டா? எனக்கு தெரியல, நீ டிசைட் பண்ணு. ஆர்டினரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இப்படிதான் வருது சுடிதாரு. என்ன இல்லை? கலர் இல்லைன்னு முன்னாடி இருக்க பர்பிள் கலர் தான் இல்லை. பர்பிள் வச்சிருக்கேன். வச்சிருக்கியா? பர்பிள்லேயே வச்சிருக்கேன். இந்த கோல்டு கலர்ல நிறைய வச்சிருக்கேன். கிறிஸ்மஸ் கார்டு தான் எடுத்தேன். ஓஹோ, இது சாதா சாண்டில் ஒயிட், ஆஃப் ஒயிட். ஆஃப் ஒயிட் 26. இதெல்லாம் ஆஃபர் இல்லை. ஆஃபர் இல்லை. ஆசையா நல்லா இருக்கு அப்படின்னு போட்டு பார்க்கணுங்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. எல்லாம் ஆர்டினரி தான். சுடிதார் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். என்கிட்ட 3 பீஸ் செட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கு வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம். அது ஆஃபர்ல கிடைச்சா எடுத்து வச்சுக்கலாம். இது ஆஃபர் இல்லை. அப்போ எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லாம் எதுக்கு இவ்வளோ தூரம் நீளமா கீழே தொங்குதுன்னு எனக்கு தெரியுமா? நீ வளரலப்பா, அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? காண்டா இருக்குது. சுடிதார்னா முட்டிக்கு கீழே கொஞ்சம் தான் வரணும். நீ தான் கீழே கரெக்டா டிசைன் வந்துடுது. மடிச்சு அடிச்சும் தைக்க முடியாது உனக்கு. இப்போ உன் சைஸ்ல இல்லையாப்பா இந்த கலரு? இது அவ்வளோதான் போச்சா? வச்சு நாச்சிக்கா பார்த்துக்கோ. ஆசைக்கு வச்சு பார்த்துக்கோ. எடுத்து கலர்ஃபுல்லா இருந்ததுல. ஆனா இது எவ்வளவு தெரியுமா? 6000. எது அந்த ப்ளூவா? இதெல்லாம் ஒரேதான். ஓ, இதெல்லாமா? எல்லாம் ஒன்று. இது எல்லோ, அது ப்ளூவா? ப்ளூ ஆர்டினரியா இருக்க மாதிரி இருக்கு. எல்லோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. எல்லோ வித் கிரீன். என்னப்பா? 35. ஆர்டினரி தான். 30% ஆஃபர் இருக்கு. ஆமா, அப்படியே ஆர்டினரி தானே இது. வியர் பண்ணி பாரு வேணும்னா. போட்டா எப்படி இருக்குன்னு தெரியல. KFC சாப்பிடலாம்னு வந்து உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் 960 எங்கள் டோக்கன் ப்ரிப்பேரிங் ரெடி 947 946. அப்போ அவங்க இன்னும் ரிசீவ் பண்ணுறதுக்கு வரலையா? இல்லை ப்ரிப்பேர் பண்ணலாங்க. ப்ரிப்பேர் பண்ணலை இன்னும் அவங்க. அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இனிமேல் தான் ரெடி ஆகும் எல்லாத்தையும். அப்போ 947 தான் இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னா 960 எப்போ வர்றது? வந்துடும். இப்பயே தலை குருன்னு சுற்றுது எனக்கு. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? நீ சீக்கிரம் வந்திருக்கணும். நான் தான் அப்போ சொல்லி இருந்தேன். நீ தான் இந்தியா நீ அப்படி பண்ண என்ன? மூஞ்ச காட்டுற. காட்டுறேன்னா வேணும்னே தான் நீ வாங்கி கொடுக்காம வந்தேன்னு எனக்கு தெரியும். நல்லா தான் இருந்தது. நீ வேணான்ட்டு வந்து நல்லா இல்லை, பிடிக்கவே இல்லை. எனக்கு எதுவுமே பிடிக்கல, பார்க்கறதுக்கு பிடிக்கல. அங்கே இருந்த லெவலுக்கு கூட இல்லை இங்கே எலெக்ஷன்ஸில். எனக்கு இது H&Mல போய் H&Mல தானே போய் பார்த்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆஃப் ஸ்லீவ் ஆயிடுச்சு. அதே ஃபுல் ஸ்லீவ் ஆகிட்டா ஓகேன்னு இருப்பேன். மாலில் வந்தால் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், ஆஃபர் நிறைய போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் கிட்ட எடுத்த கடையில கூட இருக்கிற ஆஃபர்ஸ் இங்க இல்ல. ஆமா இல்லதான். நிறைய ட்ரெண்ட்ஸ் போய் பார்க்கவே இல்லை. ட்ரெண்ட்ஸ் ஏன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட்ஸ் என்னால பார்க்கவே முடியல.
நாளைக்கு இங்க நம்ம நியர்பை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்க போயிட்டு ட்ரெண்ட்ஸ் போய் பார்க்கணும். ஏன்னா ட்ரெண்ட்ஸ் 70% ஆஃபர் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் 70% ஆஃபர்ல நிறைய எடுப்பேன். ஆனா இந்த தடவை என்னால போவே முடியல, ஏன்னே தெரியல. அதனால கிட்ட இருக்கிற ஷாப்ல போயிட்டு பாருங்க. மால்ல போனா அவங்களுக்கு கலெக்ஷன்ஸும் இல்ல, ஆஃபரும் இல்லை. வந்து எங்கிட்ட இல்லாத கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. ஆனா பட் 5000 இருந்தா எடுத்துருப்பேன். இது வந்து 8000 657 அந்த மாதிரி இருந்ததுனால சரி வேணாம் அப்படின்னு நானே. நீ எத்தனை வாட்ச் வச்சிருக்க தெரியுமா? பின்னாடி என் சந்ததிகள் யூஸ் பண்ணும். சந்ததிகள் யூஸ் பண்ணும். ஆமா, அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க, பிரிச்சுப்பாங்க. அதனால அப்புறம் வந்துட்டு என்னன்னா ஏதோ சொல்ல வந்தனே. ஆனா மால்ல வந்து கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஃபையா, எப்படி சொல்றது, ஒரு யூனிக்கா இருக்கிறதுலாம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4000 5000 அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் வந்து ஆஃபர் இல்லை. ஆஃபர்ஸ் இருக்கிறது ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லதெல்லாம் ஆஃபர் இல்லாம இருக்குது. நொல்லையெல்லாம் ஆஃபர் இருக்குது. அந்த நொல்லை நம்மளுக்கு வேணாம். அப்புறம் ஒரு சிலதெல்லாம் வந்து நல்லது ஆஃபர் இருந்தது. அதெல்லாம் என்னன்னா 30% 5 to 50% அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் நல்லா தான் இருந்தது. ஆனால் அது காஸ்ட்லியே கொடுத்து எடுக்க மனசு வரல எனக்கு. நான் எடுத்துருப்பேன். ஆனா இவர் வந்து எனக்கு கேள்வி கிட்டதுல எனக்கு எடுக்க மனசு வரல. வேணும்னே நீ சரி பண்ற, எதை தொட்டாலும் நல்லா இல்லை. இல்லப்பா, நல்லா இல்லை, சீரியஸா நல்லா இல்லை. உன் கலருக்கு ஏத்த மாதிரி இல்லை. என்னை இடையில கொஞ்சம் டென்ஷன் பண்ணாரு, பார்த்துருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் மாறி இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே சரி தொலையுது, இது புத்தியே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாறிட்டேன். ஓகே ஓகே ஓகே. வர வர நிறைய KFC சாப்பிட்றோம் நம்ம. தெரியுதா உனக்கு? இங்க வந்தா தானே இப்ப சாப்பிட்டேன். எப்ப சாப்பிட்டேன் நீ? இதுக்கு முன்னாடி எங்க சாப்பிட்டேன்? மால்ல சாப்பிட்டோம் அன்னைக்கு. ஸ்மிருதி கல்யாணத்துக்கு போகும்போது சாப்பிட்டோம். இப்ப இங்க வந்தோடனே சாப்பிட்றியா? அவ்வளவுதான், புரியுதா? எப்பவாச்சும் மாலுக்கு வந்தாதான் சாப்பிட்றேன். கரெக்டா? ஆனா அப்பப்ப மாலுக்கு வரேன் கிடையாது. ட்ரை திஸ். என்னது இது? நியூ ஃப்ளேவர். கோக்ல நியூ ஃப்ளேவரா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? என்னது? ரிஸ் ஃபிஷ் இல்ல, இது மாதிரி இருக்கு. 7up ப்ளூபெரி ராவா குடிக்கிற மாதிரி இருக்குல்ல. நியூ ஃப்ளேவர். சரி பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வாங்கினேன்.